ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உளுந்து உடைக்க போகிற மக்களே. பாருங்கள், உளுந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து உடைப்பேன். நிறையா எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி மலைச்சிரும். நான் உளுந்து வந்து மிஷினில் உடைக்க மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு எப்போ தேவையோ காய வச்சு நல்லா வச்சுருவேன், பூச்சி பிடிக்காமல். எனக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்குவேன். நாங்கள் உளுந்து வந்து வாங்குகிற உளுந்துலாம் கிடையாது, எங்கள் வயல் உளுந்து தான். வயலில் கிடைக்கிற உளுந்தை நான் விற்க மாட்டேன், ஒரு உளுந்து கூட விற்க மாட்டேன். எங்கள் வயலில் மருந்தே நான் அடிக்க மாட்டேன். எப்போன்னு இல்லை, கம்புக்கும் மருந்து அடிக்க மாட்டேன், உளுந்துக்கு அடிக்க மாட்டேன். நான் என்ன சிறுதானியம் தான் பயிர் வைப்பேன், ஆனால் எதுக்குமே நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே மருந்து அது இதுன்னு தான் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட கிடைக்கிறத அதை நல்லபடியாக பயிர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குல்ல, அதனால் நம்மளாவது நம்ம கொல்லையில் போடுறதுலையாவது கெமிக்கல் இல்லாத வச்சுக்கணும்னு எந்த மருந்துமே அடிக்காத இந்த ஆர்கானிக் பயிருன்னுவாங்களே அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம். எங்கள் வயலில் சிறுதானியம் மட்டும்தான் போடுவோம் மக்களே. மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் எடுத்துகிட்டு போய் மிஷினில் உடச்சிட்டு வருவாங்க. எனக்கு மிஷினில் உடைக்கிறதெல்லாம் பிடிக்காது. இதில் உடைப்பேன். இதில் உடைச்சிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக அரை உளுந்து ஆகிறதெல்லாம் அப்படியே புடச்சி தரித்து எடுத்து இட்லி தூள் பண்ணிப்பேன். சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் தான், முழு உளுந்தாக இருக்குதுல்ல, உடைக்கிறதுல குட்டி குட்டியாக நிறையா வரும், அதில் தான் செஞ்சுப்பேன். தோல் நீக்கம் அதில் நல்லாயிருக்கும். இட்லி தோல் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயில் தான் வறுத்து இடிப்பேன், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெண்டை, கொத்தரை இதெல்லாம் நாங்கள் வயல்லே என்ன பயிர் போடுறோமோ அதிலே போட்டுக்குவோம். கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்குவோம். குரங்கு தின்னது போக. குரங்கு மேக்ஸிமம் வெண்டைக்காய், பச்சை மிளகாயெல்லாம் தொடாது. மற்றபடி எல்லாத்தையுமே சாப்பிடும். வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் தொடாது. மேக்ஸிமம் வெண்டைக்காய் இருக்கும். புளிச்சக்கீரை போட்டுக்குவோம், செரிக்கீரை போட்டுக்குவோம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும். இடம் இருக்கிறவங்க தான் போடணுன்றதெல்லாம் கிடையாது. இடம் இல்லாதவங்க க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். சூப்பராகவே நல்லாவே வரும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன இது ஆடி பிறக்க போகுது மக்களே, அதையே சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த மறந்துட்டு பாருங்கள். ஆடி பிறக்க போகுது. சிறுதானியம்லாம் நிறையா இந்த டைமில் போட்டோம்னா எதுவுமே எல்லாமே நல்லா சிறப்பாக வரும்னு சொல்லுவாங்க. செழிப்பாகவும் வரும். கொடி வகையாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எல்லாமே போடலாம். நான் போன வருஷம் கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நானும் ஆடி மாதத்துக்கு எல்லாமே போடுவேன், காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இட்லிக்கு ஊற வைக்கணும் மக்களே. ஓரளவுக்கு நல்லா சிறப்பாகவே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்புதுன்னு நம்ம ஸ்லோ ஆகிட்டோம்னா அந்த விஷயமே சொதப்பலாகிடும். அதனால் என்ன நடந்தாலும் சரி தான், என்ன முன்ன வச்ச காலை பின்ன வைக்கிறது இல்லை, ஒரு முடிவோடு இருக்க மக்களே. உளுந்து உடச்சி தான் இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன். என்ன மாதிரி இது மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி யாரும் செய்ய மாட்டீங்க, மேக்ஸிமம் யாரோ ஒருத்தர் செய்யலாம். இப்போ எல்லோரும் மிஷினில் தானே உடச்சிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு மிஷினில் உடச்சா பிடிக்காது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் தான் பிடிக்கும். அழகாக உட்காந்துக்கிட்டு நம்ம மட்டும் பொறுமையாக செய்யலாம். வேலை இருக்கிற நானே செய்யும்போது வேலை இல்லாமல் செய்யக்கூடாதா? இப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டி இயந்திரம் கிடைக்குதே, வாங்கி வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதை ஏன் மிஷினுக்கு தூக்கிட்டு மொத்தமாக அழுதிட்டு உடச்சாந்து வச்சோம்னா ஒரு டைம் அது சிலது மாவு கூட ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே மக்களே, வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.